உண்மையிலேயே நம்ம இலக்கியா மாஸ் காட்டுனது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம மாசிலாமணி வந்து இப்பனா அவரோட உடல்நிலை எல்லாத்தையுமே அதாவது எவ்ளோ கஷ்டப்பட்டு வந்து இப்பனா அவரு ரெக்கவர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா, இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவரு சும்மா இல்ல. நம்ம வந்து இப்பனா செத்தாலுமே கூட பரவால்ல. இப்ப எப்படியாச்சும் எந்திரிச்சு எல்லா உண்மையுமே சொல்லி, அஞ்சலியையும் அதாவது தன்னோட பொண்டாட்டியையும் வந்து இப்பனா இப்போ ஜெயிலுக்கு அனுப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு வந்து இப்பனா கொலை வெறியோட வந்து இருந்துட்டு இருக்காரு. கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு நம்ம கழுத்த அதாவது நம்ம இலக்கியாவோட கழுத்த புடிச்சு நெரிக்கும்போது, நம்ம இலக்கிய அதாவது அஞ்சலிய வந்து இப்ப "ஏய் அஞ்சலி" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப பயங்கர கோவத்தோட ஒரு குரல் வந்து கேட்க ஆரம்பிச்சுடுது. அதுவும் அவங்க அப்பா மாசிலாமணியோட குரல்ல. அந்த குரல கேட்ட உடனே இந்த அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக்கு. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மாசிலாமணி எந்திரிச்சு நிக்கிறது மட்டும் இல்லாம, இலக்கியா இவ தான் வந்து இப்ப என்ன கீழ தள்ளி கொல்ல பார்த்தா, அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லா உண்மையுமே சொல்லி, இப்போ இந்த அஞ்சலிய வந்து இப்ப ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அஞ்சலி இருந்துட்டு கொடி கட்டி பறந்துட்டு இருந்தா. அதாவது ரூ. 10,00,000 நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா அத நம்ம இலக்கியா விட்டாங்களா அப்படின்னு கேட்டா, எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிற மாரி, இதுலயும் மூக்க நுழைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அஞ்சலி ரொம்பவே கோவத்துல இருந்துட்டு இருந்தா. அதே மாதிரி அஞ்சலி நெனச்ச காரியம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. பேங்க் மேனேஜர் இருந்துட்டு, நீங்க 2 பேரும் ஃப்ராடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஏதோ புருஷன் அதாவது பொண்டாட்டி தான, புள்ள தான அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, நானும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிருந்தேன். "அம்மாடி இலக்கியா, நீ மட்டும் வரல அப்படின்னா, நான் இப்போ பணத்த குடுத்து மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ண பார்த்தேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த மேனேஜர் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆயிடுறாங்க. அதே மாதிரி இந்த மாரி ஆளுகளலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே விடக்கூடாது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த அஞ்சலி பயங்கர கோவத்த ப கோவம் ப கோவம் ஆயிட்டு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியோட கழுத்த புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சாரா. ஏன்னா, லாஸ்ட் ஹோப் அதாவது லாஸ்ட்டா ஒரு நம்பிக்கை இருந்தது அப்டின்னா, அது இந்த ரூ. 10,00,000 தான். அந்த ரூ. 10,00,000 கிடைச்சா போதும், ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஆள் ஆயிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சதுனால, அடுத்து என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, அஞ்சலி வந்துட்டு இப்டி ரொம்பவே ரூடா, ரொம்பவே கேவலமா நடந்துக்க ஆரம்பிச்சாரா. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு குரல், அதாவது நம்ம அ மாசிலாமணியோட குரல் கேட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்கோட நிக்கும்போது, கடைசில மாசிலாமணி இருந்துட்டு தான் கைய வந்து பார்த்தீங்கன்னா அசைக்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியல, கால எடுத்து வைக்க முடியல அப்படின்னாலுமே, அவரு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி கால்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுறாங்க. உடனே இலக்கியா வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயி, அவர வந்து பார்த்தீங்கன்னா தாங்கி பிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. யாரு மேல வந்து பார்த்தீங்கன்னா குத்தம் சொல்லிட்டு இருக்க நீயி? நீ செஞ்ச தப்புக்கு உனக்கான தண்டனை தான் இது. இதுக்கு மேலயும் உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வைக்கவே கூடாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ மாசிலாமணியே வந்து பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்த அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன கீழ தள்ளி கொல்ல பார்த்தது. அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா இலக்கியா சும்மா விடுற மாரி கிடையாது. போலீஸ்லாம் வர வச்சு அஞ்சலியையும், அவளுக்கு உடந்தையா இருந்த இந்த சிந்தாமணியையும் தர தர தரன்னு இழுத்துட்டு போக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவுக்கும் அதாவது மாசிலாமணிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அதாவது இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவரு பயப்பட்டது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்ன பெத்த பொண்ணே வந்து பார்த்தீங்கன்னா, தன்ன கொல்ல பார்த்திருக்கா அப்படின்னும்போது, இலக்கியாவோட அம்மா அதாவது தன்னோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் இப்போ ஜெயிலுக்கு அனுப்புறது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.